ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிள்ளை என்ன செய்கிறான், தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஃபேனில் கயிறை போட்டு தொங்க போகிறான். தகப்பனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம். தன்னுடைய பிள்ளை சாக போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜன்னல் கதவை திறந்து ஜன்னலை திறந்து, அப்பா என்னை விட்டு போயிடாதடா, டே எனக்கு நீ ஒரு பிள்ளை தாண்டா இருக்கிற மகனே, என்னை விட்டு போயிடாதடான்னு சொல்லி கத்தி அழுகிறாரு. மகனே வேணாண்டா, நீ தற்கொலை செஞ்சுக்க வேணாண்டா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அப்போ மகன் என்ன சொல்கிறான், அப்பா எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், நீங்கள் உங்களுடைய வழியை நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்கிறான். சரி, இவன் இப்படி பண்ணுறானே, இவனை எப்படி நம்ம சமாதானப்படுத்துகிறோன்னு தெரியலேன்ட்டு அந்த தகப்பன் யோசிக்கிறார். அந்த ஒரு நிமிஷத்தில் யோசித்து, சமயோஜிதம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமானது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சமயோஜிதம் என்பது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. அப்போ அப்பா பார்க்குறாரு, நம்ம பிள்ளை தற்கொலை செஞ்சுக்க போகிறான், இவனை எப்படி இதுலேருந்து காப்பாற்றுறது அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாரு, பிள்ளையை நோக்கி, மகனே நீ சாக போகிறேன்ற, ஒருவேளை நீ இந்த தூக்கு போட்டு நீ சாகலை அப்படின்னா நீ அடுத்து என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிள்ளை அங்கேருந்து பதில் சொன்னான், அப்பா இந்த தூக்கு போட்டு நான் சாகலை தப்பிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து நான் விஷம் குடிச்சு இறந்து போயிடுவேன் அப்படின்னா. அப்பா கேட்டார், சரி அப்படியா, தூக்கு போட்டு சாகலை அப்படின்னா திரும்ப விஷம் குடிச்சு நீ செத்து போயிடுவேன்ற, விஷம் குடிச்சு நீ சாகலைன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறேன். அப்போ மையன் சொன்னான், விஷம் குடிச்சு நான் சாகலை அப்படின்னா கத்தி எடுத்து குத்திக்கிட்டு செத்து போயிடுவேன்ப்பா அப்படின்னா. அப்போ அப்பா கேட்டார், அதாவது கத்தியில் குத்துப்பட்டு நீ சாகலைன்னா என்னடா பண்ணுவேன்னு கேட்குறாரு. அதுக்கு பிள்ளை சொன்னான், அப்பா கத்தியில் குத்துப்பட்டு நான் சாகலை அப்படின்னா எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, ஏதாவது ஒன்று செஞ்சு நான் சாகணும், அவ்வளோதான், மனநே ஊற்றிக்குவேன் கொளுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி, இதை சொன்ன மாத்திரத்தில் தகப்பன் கேட்டாராம், ஏண்டா சாகிறதுக்காக இத்தனை வழிமுறைகளை தேடுற நீ ஏன் வாழ்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தகப்பன் கேட்குறாரு. பிள்ளை யோசிக்க ஆரம்பித்தான். இத்தனை இது சாகிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் பிழைச்சிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் சாகணும் அப்படின்னு மகன் அந்த நேரத்தில் எடுத்தது தான் ஒரு நல்ல முடிவு. இதுக்கு மேலே நம்ம சாகிறதுக்கு முடிவு எடுக்கவே கூடாது, வாழ்கிறதுக்கான முடிவை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு தகப்பன் ஒரு பிள்ளைய அந்த சாகிற நிமிஷத்தில் கூட காப்பாற்றிருக்காங்க. இந்த உலகத்தில் சிறந்தவங்க தாய் தகப்பன் தாங்க. இந்த தாய் தகப்பன் இல்லை அப்படின்னா நம்ம எதுலேயுமே கிடையாது. ஆமாம், நன்றி.